திருமிகு கீதா ஜீவன், இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதுபோல அந்த பெண்களுக்கு எதிராக குற்றச்செயல் புரிந்த கொடிய செயல்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனை வழங்கி இருப்பது இந்த மாதிரி குற்றச்செயல் ஈடுபடக்கூடாது, இல்ல ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பயத்தினை உருவாக்கும் என்பதில் இந்த ஒரு ஐயம் இல்லை. அதே போல பெண்களும், ஏன்னா இதுல பெண்கள் அத்தனை பேருமே தொடர்ச்சியாக அவங்க சொன்ன சாட்சியை தொடர்ச்சியாக உறுதியாக இருந்திருக்கிறாங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றத உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அதில் நம்ம அந்த பெண்களை பாராட்ட வேண்டும். இதே போல மற்ற பெண்களுமே தனக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் சரி, தாம் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் இல்ல பிறருக்கு இந்த ஒரு செயல் கொடூர செயல் நடந்திருந்தாலும் நாம் இதுக்கு புகார் அளிக்க வேண்டும், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை, என்ற ஒரு எண்ணத்தை பெண்களின் மத்தியில் உருவாக்கும் என்பதிலும் ஐயமில்லை. நிச்சயமாக இந்த தீர்ப்பு பெண்கள் மத்தியிலே இன்னும் கூடுதலாக ஒரு விழிப்புணர்வையும் தைரியத்தையும் வரவைக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக உள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். தனக்கு நடந்தால் மட்டும்தான் அப்படி என்று இல்லாமல் பிற பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திருமதி கீதா ஜீவன். சரிங்க, நன்றி.